ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சத்யா. இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, லெமன் கிராஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எலுமிச்சை புல், இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மூலிகையால் நமக்கு என்ன நன்மைகள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லெமன் கிராஸ் என்னும் எலுமிச்சை புல் இன்றைக்கி அனைத்து இடங்களிலும் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். இந்த லெமன் கிராஸ் தமிழில் வாசனை புல் அப்படின்னு சொல்லலாம். இதில் எண்ணிலடங்கா மருத்துவ குணங்கள் ஒளிந்திருக்கின்றன. இந்தியாவை பொறுத்தவரை வெகு சிலருக்கு இது ஒரு பரிச்சயமான மற்றும் பயன்படுத்தப்பட்டு வரும் ஒரு அரிய மூலிகை தான். தாய்லாந்தை தாயகமாக கொண்ட இந்த லெமன் கிராஸ் ஆனது பர்மா, இலங்கை, சீனா, இந்தோனேஷியா, இந்தியா போன்ற நாடுகளில் கிடைக்கக்கூடியது. புத்துணர்ச்சியினை கொடுக்கக்கூடிய இந்த புல் இந்தியாவில் கேரள மாநிலத்தில் அதிக அளவில் பயிரிடப்படுகிறது. எல்லா வகையான மண் வகைகளிலும் நல்ல செழித்து வளரக்கூடியது. இதனை வீட்டு தொட்டிகளில் கூட வைத்து நாம் வளர செய்யலாம். கொஞ்சம் லெமனின் நறுமணமும் கொஞ்சம் இஞ்சியின் வாசனையும் கலந்தது போல இருக்கிறதுனால இதை எலுமிச்சை புல் அல்லனா இஞ்சி புல் இந்த மாதிரி கூட நாம் சொல்லலாம். இந்த லெமன் கிராஸ் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களில் அதிகமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, லெமன் கிராஸ் டீ, லெமன் கிராஸ் பவுடர், லெமன் கிராஸ் ஆயில், லெமன் கிராஸ் சோப், லெமன் கிராஸ் ரூம் ஃப்ரெஷ்னர், இந்த மாதிரி எண்ணற்ற பொருட்கள் மூலமாக இது ஒரு மூலப்பொருளாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த லெமன் கிராஸ் டீயை குடிக்கிறதுனால நமக்கு என்ன பயன்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த லெமன் கிராஸ் டீயை தயாரிக்கிறதுக்கு இதனோட இலைகளை சிறிதாக நறுக்கி நீரை ஊற்றி நம்ம கொதிக்க வைக்கணும். ஒரு 10 நிமிஷம் கொதிச்சாலே போதும். சர்க்கரை எதுவும் சேர்க்காமலேயே நாம் இதை குடிக்கலாம். இதனால் முழு பயன் நமக்கு கிடைக்கும். தாய்லாந்து மக்களின் உடல் ஆரோக்கியத்திற்கும் நீண்ட ஆயுளுக்கும் இந்த லெமன் கிராஸ் ஒரு முக்கிய காரணமாகும். இந்த லெமன் கிராஸ் டீ உடலில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றி நமது அக உறுப்புகளையும் தூய்மையாக வைத்துக்கொள்வதற்கு பயன்படுகிறது. இதில் இருக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் செரிமான பிரச்சனையை தீர்த்து உடல் சுறுசுறுப்பாக இயங்குறதுக்கு நமக்கு உதவுகிறது. இந்த லெமன் கிராஸ் அதிக மருத்துவ குணம் கொண்டது. இதில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிக அளவில் இருக்கிறதுனால இந்த டீயை நாம் குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நோய்கள் நம் பக்கம் நெருங்காது அப்படின்னே சொல்லலாம். இன்றைக்கி நம்மளை பலரும் சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல் பருமன் தான். விரைவில் எடையை குறைத்து ஒல்லியாக நம்ம வரணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லோருக்குமே இருக்கக்கூடிய ஒரு ஆசை. இதை எளிதாக நிறைவேற்றுவதற்கு இந்த லெமன் கிராஸ் டீ நமக்கு பயன்படுகிறது. இதை நம்ம டெய்லி குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய உடல் பருமன் குறையிறதுக்கு நமக்கு பயனுள்ளதாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை சீர் செய்து இன்சுலின் சுரப்பை சரி செய்கிறது. உடலுக்கு தேவையான ஆற்றலை அளிப்பதுடன் இந்த மாதவிடாய் வலியையும் குறைக்கிறது. அப்புறமா இன்றைக்கி சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அதிகமாக சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை மலச்சிக்கல். இயற்கை அளித்துள்ள வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம் இந்த லெமன் கிராஸ். செரிமானத்தை சீராக வைத்து மலச்சிக்கலை தடுக்கக்கூடியது. இதில் இருக்கக்கூடிய சிட்ரஸ் அமிலம் உடலில் தேங்கியுள்ள கழிவுகளை வெளியேற்றி உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. இரத்தத்தில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை முழுவதுமாக குறைக்க இந்த லெமன் கிராஸ் டீ பேர் உதவியாக நமக்கு இருக்கிறது. இதில் உள்ள பொட்டாசியம் இரத்த ஓட்டத்தை சீர் செய்து இதய நோய்கள் வராமல் தடுத்து விடுகிறது. அது மட்டும் இல்லாமல் என்னதான் செய்தாலும் முடி உதிர்வு நமக்கு குறையவில்லையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்ம எல்லோருக்குமே இருக்கும். இந்த லெமன் கிராஸ் டீ குடித்து வந்தாலே போதும். இதில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ மற்றும் விட்டமின் பி நம்மளுடைய முடி உதிர்வுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் லெமன் கிராஸ் ஆயில் நமக்கு எதற்கு பயன்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வெளிப்புற பயன்பாட்டிற்கு மிகவும் உகந்தது. சரும பிரச்சனைகளையும் வலிகளையும் நீக்க உதவுகிறது. கிருமி நாசினியாகவும் ஒரு மனம் மூட்டியாகவும் நமக்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. தீபங்களில் கூட இந்த ஆயிலை பயன்படுத்தும் போது நறுமணமும் புத்துணர்வும் உண்டாகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லெமன் கிராஸ் இருக்கக்கூடிய நன்மைகள் நமக்கு என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.